இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோன்னா சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ப்ரான் பிரியாணி பண்ணிக்கலாம். அதுக்கு ப்ரானை வந்து மேக்னேட் பண்ணிக்கலாம். அதுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன், லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம், நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிடணும், தயிர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா லெமன் ஜூஸ் போடுறதுனால ரொம்ப ஸ்மெல் வராது, நல்லாயிருக்கும். சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இதிலே வந்து நம்ம கொத்தமல்லி புதினாவே சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கும் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ப்ரானோட அந்த கொத்தமல்லி புதினாவோட சேரும்போது ப்ரான் ஸ்மெல்லு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக கூட ப்ரானை போட்டுக்கலாம், ஆனால் இந்த மெத்தட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டுக்கலாம், பிரியாணி எல்லாம் எல்லாமே. வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டில் கூட பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இப்போ கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். நம்ம அதிலே ஆட் பண்ணியிருக்கோம்ல ப்ரான்லேயும், இதிலே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஆயிலெலாம் தேவையில்லை. நான் ரொம்ப குக்கிங்க்கு ரொம்ப கம்மியாக தான் ஆயில் ஊற்றுவேன். தக்காளி சேர்த்துக்கிறேன். நம்ம எண்ணெய் நிறைய சேர்க்காம அந்த வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்தாவே போதும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நம்ம அந்த இதுலேயும் போட்டிருக்கோம், பார்த்து தான் போடணும். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். கரம் மசாலா போட்டுக்கலாம். நீங்கள் பிரியாணி மசாலா இருந்தால் கூட பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ரானை வச்சுருந்தோம்ல, ப்ரான் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தயிர் அதிலே போட்டிருக்கோம்ல, திரும்ப தயிர் போட வேண்டாம். ஏன்னா லெமன் ஜூஸும் ஊற்றிருக்கோம். நம்ம லெமன் ஜூஸ் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கோம், இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றலாம். நம்ம அரிசி போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் தானே சேர்த்துருக்கேன். இது தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைப்பல, அது வேறு மெத்தடு. இது வந்து அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மெத்தடில் பண்ணோன்னா ரைஸ் வந்து உடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மசாலாவோட சேர்ந்து. இந்த வாய்ஸ் கொடுக்குறது இருக்கே, அப்பா பயங்கரமாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணால் அந்த அரிசி வந்து உடையாமல் நல்லா நீளமாக நல்லா நல்லா நீளமாக வரும், குலையாது ரொம்ப அரிசி. இப்போ சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் ஆயிலுன்னு நினச்சேன், ஆனால் பார்த்தா லெமன் ஜூஸ் தான் அது. குக்கர் மூடி போட்டுக்கலாம். நீங்கள் இதை டேரெக்டாக கூட வைக்கலாம். இதில் நம்ம தம் போடுவோம்ல, அது மாதிரி கூட வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான யம்மியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய ரெசிபி வேணால் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.